எதுக்குல இப்ப வீட்டுக்கு வந்த? என்னம்மா இப்படி கேக்குறிய? வேற என்னல கேட்க சொல்லியா? எப்ப பாரு வெளியவே சுத்திட்டு இருக்க. வெளியே என்னான்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. இவ்வளவு நேரம் இந்த மழைக்குள்ள எங்களை போய் ஊரை பொறுக்கிட்டு வர? ஏமா என்னம்மா கொஞ்சம் பயலும் வந்திருந்தானுவ அதனால பாக்க போனேன். என்னல காலேஜ் போனாலும் போன ஓவரா ஆடிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வீட்டுல தங்க மாட்டுக்க பாத்துக்க. ஒன்னும் சரி இல்ல, நீ உங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கேன். ஏமா என்னம்மா இப்ப பிரச்சனை? அதான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல, நேரம் போயா வந்தேன் நானு. பொழுதடைஞ்சு நானே இப்பவே வந்துட்டேனே. என்ன வந்துட்டேனே? எப்ப போய் எப்ப வர? நீ நேத்து போனவம்ல, நீ இன்னைக்கு காலையில வந்திருக்க. என்னமா இன்னைக்கு காலையில போயிட்டு இன்னைக்கு காலையிலேயே வந்த மாதிரி பேசியா? ஐயா அப்படியா? சரி சரி சமாளிப்போம். அட என்னம்மா ஏதோ ஒண்ணு காலையில வீடு வந்து சேர்ந்துட்டோம்ல. எல்லாம் இங்க பாரு, ஒரு நேரம் போல நான் ஒரு நேரம் இருக்கே மாட்டேன். நைட்டு முழுக்க எங்களை போய் சோவாரிட்டு வர நீ? ஏம்மா அதை சொன்னோம்லம்மா, இந்த சாமி கோயிலுக்கு இன்னைக்கு பூஜை இருக்குன்னு சொல்லி மாலை வாங்கணும், அலங்காரம் பண்ண அது வாங்கணும் இது வாங்கணும், பிரசாதத்துக்கு சொல்லணும், பந்தலுக்கு சொல்லணும், லைட் செட்டிங்கு ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஒரு ஒரு வேலையை செய்யுங்களேன்னு கூப்பிட்டு விட்டுட்டாவன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. உன்ட்டு சொல்லிட்டு தானே போனேன் நானு. ஏன்ட்ட சொன்னா போதுமா? உங்க அப்பாட்டையான்னு சொல்லல. அந்த மனுஷன் கடந்து இனி அந்த கத்தி நடக்காது. எதுக்கு அவனை இந்த வேலையெல்லாம் செய்ய அனுப்பியன்னு சொல்லி. ஏம்மா நம்ம ஊர்ல இருக்க கோயிலுக்கு நம்ம செய்யாம வேற யாருமா செய்வா? ஏல உன்னைய செய்ய வேண்டாம்னு சொல்லல. நேரத்தோடு வீடு வந்து சேர வேண்டியது தானே. நைட்டு முழுக்க உனக்கு என்ன வேலை? அப்படிங்க லைட்டு செட் பண்றவன் ரேடியோக்காரன் எல்லாம் நைட்டு முழுக்கவா கடந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். வந்தவன் அவன் வேலையை முடிச்சுட்டு வீடு போய் அடைஞ்சிருப்பான்ல. நீ எங்க போய் சவாரிட்டு வர? வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே நேரம் போயிட்டு அந்த பையனோட சேர்ந்து அங்கேயே சாப்பிட்டு எடுத்துட்டு கோயிலே படுத்துட்டேன். வேற காலையிலயும் திரும்ப ஏதோ மார்க்கெட்டு போகணும்னு சொல்லி இருந்தாங்க, பிரசாதத்துக்கு காய்கறி வாங்கணும்னு சொல்லி. அதை வாங்கி போட்டுட்டு இப்பதான் வாரேன். இல்ல யாம்லே இப்படி கடந்து கூலிக்கார பையன் மாதிரி பண்ணிட்டு நடக்க? ஏமா வீடுமா இப்ப என்ன பிரச்சனை? கோயிலுக்கு தானே செய்ய. என்னமோ போய் தொலை மவனை. நீ கோயிலுக்கு தான் வேலை செஞ்சங்கிறதாண்டி விடுறேன். இதே வேற ஏதாவது இடத்துல வேலை செஞ்சா அது இதுன்னு சொல்லியிருந்தியோ ஓ காலம் முறிச்சிருப்பேன் நானு. ஐயா இந்த அம்மைக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே, இந்த வருத்தம் வரா. போய் குளிச்சு எடுத்துட்டு வந்து தின்ட்டு ஒழுங்கா புக் எடுத்து வச்சு படிக்கிற வேலையை பாரு. ஏம்மா நான் இப்போ காலேஜ் படிக்கமா, ஸ்கூல் பயிலோ மாதிரி டெய்லி உட்காந்து படிக்க சொல்லியே. நாளை எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிப்பேன். ஏல பேசிட்டு நடக்குன்னு நினைக்காத. பொறுமை இழந்த தோசை கரண்டி எடுத்து வாங்குவாங்க வாங்கி இப்படியே பார்த்துக்க. ஆட போவேன், நீ வேற கடந்து உயிர் எடுத்துட்டு இருக்க. போய் படிக்க. படிக்கணும்னா வலிக்கு அவ்வளவும். காலேஜ் தான் மட்டம் போட்டுட்டு வீட்லயாவது உட்காந்து படிலன்னு சொன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு. அதான் நான் போய் படிக்கன்னு சொல்லிட்டோம்ல, வேற எதுக்கு கடந்து அழுதி கிடக்க இன்னும்? எல்லாம் சும்மா கூட பேசிட்டு நடக்காத. போ குளிச்சு எடுத்து தோத்த தின்னுட்டு போய் படிக்கிற வேலையை பாரு போ. பேசாம நம்ம நைட்டு வீடு வந்துருக்கணும், காலையிலே வந்து தப்பு பண்ணிட்டோம். என்னன்னு ஆட்டம் போடுதுமா அந்த பிள்ளை. நிர்மலாக்கா இது யாரு இந்நேரத்துல கத்திட்டு வர்றது? வாங்க யாரு? அட வாலே வசந்தி, என்ன இந்த பக்கம்? என்னக்கா என் குரலை தான் கண்டுபிடிக்க முடியல உங்களாலன்னு பார்த்தா என்ன இந்த பக்கம்னு கேட்டுட்டியே வந்த உடனே. அட அதுக்கில்ல மக்களே, இந்த மலைக்குள்ள வந்திருக்கியே அதை என்னன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த மலைக்குள்ள ஏதாவது சூட சுட்டு திங்கணும் போல இருந்தது. ஒத்தையில கடந்து செஞ்சுக்கிட்ட மனமே இல்லை எனக்கு. அதான் அந்தால ஆளு பெருமை இருந்து ஆளு கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். நம்ம லட்சுமி அக்கா வீட்டில் உட்காந்து செய்யலான்னு பார்த்தா அங்கே அடுப்பு இருக்கும்ல, அதில் செய்யலான்னு பார்த்தா அங்கே மழை வந்து உட்காரவே இடம் இல்லாமல் கிடக்கு. அதான் இருந்தாலும் உங்கள் வீட்டு முற்றத்தில் உட்காந்து செய்யலானுமா என்னன்னு கேட்க வந்தேன். ஐயா அப்படியா? வீட்டு முற்றத்தில் அடுப்பு மூட்ட முடியாதே மக்கா. அங்கே அடுப்பு எதுவும் நான் இது வரைக்கும் மூட்டினதில்லை. என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? அப்போ இன்னைக்கு நம்ம பஜ்ஜி சுட்டு திங்க முடியாதோ? எல்லாம் முற்றத்துல தான் அடுப்பு வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காண்டி உங்களை செஞ்சு திங்கவே வேண்டாம் நான் சொல்லலை. கிச்சனுக்குள்ள எல்லா பொருளும் கிடக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ கிச்சனில் செஞ்சு உட்காந்து முற்றத்தில் எடுத்துட்டு வந்து தின்னுங்க. ஐயா அப்படியே தான் சொல்றியா? அம்மா வேற கரண்ட் அடுப்பு வைக்கலான்னு பார்த்தாலும் எண்ணெய் சட்டியை வைக்க முடியணும்ல. அது ஒன்று சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை. கீழே வச்சுட்டு கரண்ட் அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நீங்களே கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டிய, ஆடி கிடப்பிய. அந்தால அதெல்லாம் சரிப்பட்டு வராது. மண் அடுப்பு இது வரைக்கும் நாங்கள் மூட்டினதில்லை. அதனால கிச்சன்லேயே எது வேணுமோ சமைச்சுக்கிடுங்க. சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து முற்றத்தில் உட்காந்து திங்கலாம். அங்கே மழை எதுவும் வராது, சாரல் கூட அடிக்காது. ஆனால் நல்ல வெளிச்சமாக காற்று மட்டும் அடிக்கும். சரிக்கா, அப்ப நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டுமா? சரி மகளே, கூட்டிட்டு வா. யார் வேணும்னாலும் வரட்டும். வேற யாரை கூப்பிட்டு போறேன்? நம்ம டீமை தான் கூப்பிடுவேன். இந்த பிரேமா உஷா லட்சு தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் ஆள் கொஞ்சம் இது பஜ்ஜி மிளகாவும் வாழைக்காவும் எடுத்துட்டு வாங்கலன்னு சொல்லியிருந்தேன். நம்ம உஷா பஜ்ஜி மிளகா கொண்டாருன்னு சொல்லியிருந்தா. நீங்களே வாழைக்காய் மட்டும் தாரியலா? இப்போ லட்சு வீட்டில் இருக்கும்னு நினைச்சேன். லட்சுமி அக்கா வாழைக்காய் இல்லைல்ல, பஜ்ஜி மிளகாவும் வெங்காயமும் கிடக்கு, நான் வேணா இது ரெண்டையும் கொண்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. சரி கொண்டாங்க இருக்கிறதுன்னு சொல்லி விட்டுருந்தேன். எல்லாம் வாழைக்காலாம் கிடக்கு மரத்தில். இப்போ தான் கொலை விட்டு கொஞ்சம் பெருசாக முத்தி இருந்தது பார்த்துக்க. அதுலேருந்து வேணா ஒரு சீப்பை எடுத்துட்டு வரேன். பத்தலனா வேணாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயும் கிடக்கு. ஆனால் எண்ணெய் மாவு மட்டும்தான் வீட்டில் இல்லை. பஜ்ஜி மாவும் இல்லை, கடலை மாவும் இல்லை. அதை மட்டும் யாரையாவது வாங்கிட்டு வர சொல்றியாடே? அது நம்ம பிரேமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காக்கா. எல்லாம் அவங்க மாமியார் விட்டுட்டாவளோ? அதெல்லாம் அவன் நேக்கா வந்துடுவா. பண்டம் சுட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அவங்க மாமியார்லாம் இதுன்னு சொல்ல. சரிதான், அப்போ எல்லார் வீட்லேயும் பண்டம் தாரேன்னு சொன்னால் விட்டுருவாவுன்னு. என்ன செய்ய, குடும்பமே அப்படிதான் இருக்கு நம்ம கூட்டத்துல. எல்லாம் இந்த கூட்டத்தில் தான் நானும் இருக்கேன். நானும் அப்படி கிடையாது பார்த்துக்க. அட உங்களை அப்படி சொல்லுவேன்னா, நான் பொதுவாக சொன்னேன். சரி நீங்களும் வாங்க, நம்ம மற்றதெல்லாம் எடுத்து அந்த வாழைக்காவெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வைப்போம். அவங்களும் வந்ததும் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிடலாம். சரி வா, நம்ம போய் மற்றதெல்லாம் ரெடி பண்ணுவோம். அவங்கள கூப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்க விட்டுருவீங்கன்ற நம்பிக்கையில நான் முன்னாடியே வர சொல்லிட்டேன், வந்துருவாங்க. அப்போ எல்லாரையும் வர சொல்லிட்டு பிறகுதான் என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கியோ? சிரிக்காதல வா.
இல்ல ஒருவேளை நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? நீங்க சொல்ல மாட்டேன்ற தைரியத்துல தானே வந்தேன். ஒரு வேளை சொல்லியிருந்தா அப்படியே நீங்க சொல்லியிருந்தாலும் வீட்டு வாசல்லே அடுப்பு போட்டுட்டு உட்காந்துருப்பானே. அப்ப எல்லாத்துக்கும் ரெடியாகி தான் வந்திருக்கேன்னு. என்ன செய்ய, பண்டம் திங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதானே, வேலையை செஞ்சு தானே ஆகணும். வேற எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு நடந்தா முடியுமா? நம்மளாதான் களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டியதா கிடக்கு. வாய்க்கு வேணும்னா அப்படியே பேசிட்டே இருந்தா வந்துருமா? வேலையை எடுத்து செய்யணும்ல. நீங்க பொறுமையா அப்படியே ஆட்டிட்டு நடந்தீங்கன்னா எப்ப போய் சேர? வெரசா நடங்கம்மா. வாய் தாம்ல உனக்கலாம். மாமி உதடு பட்டு நாதம் தரும் குழலு நானா மாறக்கூடாதா, நானும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா, மாமன் காதில் சேராதா, நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள மாறும் மேலும் 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 இந்த நேரம்தான் உன்னை நீ போட்டு வச்சேன், ஓலப்பாய போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை மச்சான் என்ன ஏங்க ஏங்க வச்சான், ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. அட இந்த ஃபோன் வேற நொய் நொயின்னு ஒரு பாட்டுக்கு வைப் பண்ண விடுதா. யார் அது? ஆஷா. இவன் என்ன இந்த நேரத்துக்கு கால் அடிச்சிருக்கா? நேரம் கடையில எல்லாம் இருப்பா. ஹலோ சொல்லு ஆஷா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க? நேரம் கடையில எல்லாம் இருப்ப? இல்ல கடையில தான்ல இருக்கேன், ஆனா மனசுதான் ஒண்ணுமே சரியே இல்லை. ஏம்ல என்னாச்சு? எங்க அம்மா வேற சும்மையே இருக்க மாட்டேக்காவ. ஏதாவது ஒரு பையனை பார்த்துட்டு இந்த பையனை கட்டிக்கிறியா இந்த பையனை கட்டிக்கிறியான்னு என் உயிர் எடுக்காவ. இன்னைக்கு எவனும் என்னைய பொண்ணு பக்கம் வரானா, அதுவும் வரவன் வீட்டுக்கு வரலையா, கடைக்கு வரானா. என்னல கடைக்கு வரான்னு சொல்லிய? ஆமாட்டி கடைக்கு தான் வரானா. அவன் கடைக்கு வந்து நேரில் என்னைய பிடிச்சிருந்தா என்கிட்ட பேசிட்டு எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீட்டில் சொல்லுவானாமா. அப்படி எதுவும் செட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் சொல்ல மாட்டானா. என்னல சொல்லிய? சரி வரவன் பேர் ஆள் எப்படி இருப்பான், என்ன வேலை பார்ப்பான், எதுவும் தெரியுமோ? ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தாவளா, டைம் எதனா சொன்னாங்களா? அட எதுவுமே சொல்லலை எங்கள் அம்மா. இன்னும் எனக்கே எதுவும் சொல்லலை. நான் சொன்னாங்கன்னா உனக்கு ஃபோன் அடித்து சொல்லியேன்னு சொன்னாங்க. மற்றபடி நானும் எதுவும் ரொம்பலாம் கேட்டுக்கிடல. எங்கள் அம்மா தான் நான் வரதுக்கு முன்னாடி என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டேன், உங்கள் மகன் எப்போ வருவான் என்ன ஏதுன்னு மட்டும் நீங்கள் டைம் சொல்லுங்கள், இல்லை ட்ரெஸ்ஸாவது சொல்லுங்கள் என்ன கலர் ஷர்ட் போட்டு வராங்கன்னு சொல்லி அப்படின்னு கேட்டுட்டு அடந்தவ. நான் தான் அவனை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லியேன்னு சொன்னாங்க. இன்னும் எதுவும் சொல்லலை. தெரியல வரவன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. இவன் ஆனால் ஃபாரினில் போய் படிச்சுட்டு அங்கேயே வேலையெல்லாம் பாதி பார்த்துட்டு இங்கே வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு அடக்கானாமா பெரிய கம்பெனியில். நல்ல போஸ்டிங்கில் இருக்கான், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு அடந்தா எங்கள் அம்மா. எனக்கு தான் அதை கேட்கையே பிடிக்கல, அதனால நான் வந்துட்டேன். இல்லை ஏம்ல நல்ல வயலாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கியா? எல்லாரும் நீயே எப்படி சொல்லிய? நான் தான் சொல்லியிருக்கோம்ல எனக்கு இன்னும் ஒரு பிரான்ச்சாவது ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி. சரி அப்போ இன்னைக்கு வர வந்துட்டு பேசு. அவனை பார்க்க நல்ல மேனாக இருக்கான், அப்படி உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன்கிட்ட பேசு. உன்னோட ட்ரீம்ஸுக்கு அவன் ஒத்து வரானா பாரு. உனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது, இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன், வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன் அப்படின்னு சொல்லு. உன்னோட கனவுக்கு உன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறவனாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா வேணும்னு சொல்லிடு. இதில் என்ன இருக்குது? இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னால் உன் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னா? உன்னோட கனவுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் எவனாவது கிடைச்சா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்காக நான் வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்னா அப்போ யாராவது கோணம் பத்துக்க. இது என்னட்டி இப்படி சொல்லிட்ட? அட உண்மையை தானே சொல்லிய. வர வந்துட்டு பேசிப்பாரு, எப்படி இருக்கான், நல்ல பையனா, நல்ல குணமாக இருக்கானா, உனக்கு அவனை பார்க்க பிடிச்சிருக்கா, அதுவும் இல்லாமல் உன்னோட ட்ரீம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவனா இருப்பானா, என்ன ஏதுன்னு பேசிப்பாரு. உனக்கு எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா மேற்கொண்டு பேசுங்க, வீட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா பிடிக்கல எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டே இரு. இது எதுக்கு மண்டைக்குள்ள போட்டு இவ்வளோ ப்ரெஷர் ஏற்றிட்டு அடக்க? ஆமாம்ல அப்படின்னு செய்யலாம். வர வந்துட்டு சொல்லி பார்க்க எனக்கு அவனை பிடிச்சிருந்தா தான் நான் அவன்கிட்ட பேசுவேன், இல்லைனா நான் பேசவே மாட்டேன் பார்த்துக்க. சரி ஒன்று யாரும் இப்போ ஃபோர்ஸ் பண்ணலை, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அவன்கிட்ட பேசு, பிடிக்கலைன்னா அந்தால விட்டுடு. சரி அப்போனா வந்தான்னா என்ன ஏதுன்னு பேசிட்டு சொல்லி. சரி ஆமாம் சாரி கட்டிட்டு தானே போயிருப்ப, சொல்ல இல்லை பற்றியா? எப்போ சாரியெல்லாம் கட்ட கற்றுக்கிட்டேன்? அட நீ வேற, நான் எப்போ கற்றுக்கிட்டேன்? இன்னும் அதெல்லாம் நான் ஒன்றும் கட்டிட்டு வரல, எப்பவும் போல தான் நான் வந்திருக்கேன், எப்பவும் கடைக்கு வர காஸ்டியூமில் தான் வந்திருக்கேன். சாரி கட்டெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் அம்மாட்ட அவன் கடைக்கு தானே வரேன்னு சொல்லியிருந்தான். நான் கடைக்கு எந்த ட்ரெஸ்ஸில் போகணும் அந்த ட்ரெஸ்ஸிலே என்னைய பார்க்கட்டும்னு சொல்லி வந்துட்டேன். சரி
இன்னமும் போ. சரி அப்போனா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடி. இல்லைன்னா நானே எப்போ ஃபோன் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணியேன். நீ எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் அந்தால உன்னையே பண்ண சொல்லி. இப்போ கொஞ்சம் கஸ்டமர்லாம் கொஞ்சம் வரதுனால கொஞ்சம் வேலை தான் இருக்கும். இன்னும் 2-3 பேர் இன்னைக்கு இன்டர்வியூ வரேன்னு சொல்லியிருந்தாங்க வேலைக்கு ஆள். அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், இல்லைன்னா கொஞ்சம் வேலை கிடக்கும். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு நானே ஃபோன் அடிக்கேன். சரி அப்போ என்ன ஏதுன்னு பாரு. வேற இதையே நினச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டு எடுக்காத. உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசு. உன்னோட கனவுக்கு சப்போர்ட் பண்ணுறவனா இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லையா விட்டுட்டு வேலையை பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மண்டைக்குள்ளே ஏற்றி நடக்காது. சரி ஐசு, அப்போ நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்லியேன். சரி பாய். என்ன இந்த பிள்ளை இந்த பயம் பயந்துட்டு அடக்கு, என்னை விட மோசமாக இருக்காளே. இன்னமும் ஏதோ நல்ல பையெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறவனா இருந்தால் பரவாயில்ல. ஏதாவது டாக்ஸிக்கான பர்சனாக வந்துட்டானா என்ன பண்ணுறது? இந்த மேல் சாவனிஸ்ட் மாதிரி நீ சம்பாதிச்சு அந்த காசில் நான் சாப்பிடணுமா அது இதுன்னு நினைக்கிறவனா இருந்தால் என்ன பண்ணியது? கடவுளே, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கொடு. இல்லைன்னா இப்போதைக்கு எதுவும் கொடுக்காம கூட விட்டுடு. இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறவனால கொடுத்துடாத. இந்த கௌதம் வேற காலையிலேருந்து சாப்பிடாம வேலைனே சுற்றிட்டு அடக்காரு. லீவு நாளில் கூட எங்கேயாவது வீடு தங்கியாரா? இதுக்கு சண்டை போட்டாலும் ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அடக்காரு. இவர்கிட்ட ஒரு 2 நாளாவது சண்டை போட்டு சும்மா கிடக்கணும்னு பார்க்க என்னால் பேசாமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய? எனக்கு இப்போ அவரை பார்க்கணும் போலேயே இருக்குது. வீடியோ கால் பண்ணலான்னு பார்த்தாலும் வெளியே இருக்காரு. கூட 4-5 பேர் சுற்றிட்டு அடப்பாவே. அதனால வீடியோ காலும் பேச முடியல. என்ன பண்ணுறது? சரி ஒரு மெசேஜை போடுவோம், உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு. வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்லி. என்னலாம் பஜ்ஜி சுடியதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியாலோ? ரெடி பண்ணியாச்சுக்கா. ஆமாங்க்கா, மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வாழைக்காவும் சீவியாச்சு. வெங்காய பஜ்ஜி பொடியதுக்கு வெங்காயம் கூட ஏதோ எங்களால் தெரிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் என்ன இந்த மிளகா பஜ்ஜி போட்டு எடுப்போம் ஒரு ஆசையாக இருக்குது. இந்த உஷா வந்தானா போட்டு எடுக்கலான்னு பார்த்தா இன்னும் காணலையே. ஆமாம், அவன் எங்களை இன்னும் காணலை. வாரம் தானே சொன்னீங்க? ஆமாம் இல்லை நிர்மலாக்கா, வாரம் தான் சொல்லியிருந்தா. அவள் இங்கே இன்னும் வாரம் வந்துக்கிட்டே கிடக்கா. ஹே ஓல்ட் லேடிஸ், யார் அந்த யூத்தா? ஏதோ பழைய ஃபோன் பூத்து மாதிரிலாம் இருக்கு. என்னலன்னு ஒன்னலான்ட்டு இவளுக்கு என்னமோ 16 வயசு ஆகிற மாதிரியும் எங்களுக்கு 60 வயசு ஆகிற மாதிரியும் ஓல்ட் லேடிஸ் எல்லாம் கூப்பிடியா? அதான் இருந்தாலும் நாங்களும் ஃபோன் பூத்துன்னு சொன்னோம். சரி ஏதோ சும்மா கூப்பிடுவோமேன்னு கூப்பிட்டேன். இந்தாங்க மிளகா பஜ்ஜி பொடியதுக்கு மிளகா. என்னது மிளகா பஜ்ஜி பொடியதுக்கு மிளகாவா? ஆமாம், வேற இதை கொண்டாடுறது லேட் ஆயிட்டு. வீடாக பூந்து யார் வீட்டில் மிளகா செடி கிடக்குன்னு பார்த்து பறிக்கிட்டு இருந்திருக்கேன். அதான் ஒன்று நீட்டாக இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கு. ஏலா இதில் மிளகா பஜ்ஜி போட்டு தின்னா அவ்வளோ இருக்கும், பின்னாடி பிடிங்கிட்டு தாமலே போவோம். என்ன நிர்மலாக்கா இப்படி சொல்றிய? வேற என்னெல்லாம் சொல்லுவாவ? பச்சை மிளகாலாம் எவனாவது பஜ்ஜி சுடுவானா? இல்ல அப்போ மிளகா வச்சுன்னா என்னது? அடுத்த அருமேந்திரா, இவ்வளோ வச்சுக்கிட்டு இந்த கிச்சனை எப்படி இவ்வளோ நம்பி முடியாது? ஐயே, நம்ம இங்கே கூடவே இருந்து பார்த்துக்கணும். இல்லை இந்த கிறுக்கியை ஏதாவது ஒன்று மாற்றி வச்சிருவாளோம்மா. வேற கேஸ் ஈஸெல்லாம் கிடக்கு, விளையாட்டுத்தனமா வெடிக்க வச்சுட்டாலும் அவ்வளோ இருக்கும். நம்ம தான் பதிச்சுக்கிட்டு கிடக்கணும். ஏலா உஷா, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கால? பச்சை மிளகால இது வரைக்கும் பஜ்ஜி நீ சுட்டு தின்றிருக்கியா? ஏல அப்ப மிளகா பஜ்ஜி எதுல சுடுவாவ? உன் வாயில சுடுவாவ. தூரம் ஓடிடல, எண்ணெய் செடி சூடா கிடக்கு, அவ்வளோத்தையும் தூக்கி தலையிலே ஊத்திடுவேன். ஐயே என்ன பிரேமா? இல்ல வேற என்னதான் செய்ய? இந்நேரம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜின்னு போட்டிருந்தா தின்னே முடிச்சிருக்கலாம். இந்த நாய் வரட்டும் இவ்வளோ நேரம் அடுப்பு பற்ற வைக்காம இவ வருவான்னு இப்பதான் பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சிருக்கு. பச்சை மிளகாவை தூக்கிட்டு வந்து நிக்கா. இவளை எதால அடிக்கன்னு தெரியாம நான் நிக்கேன். என்னெல்லாம் எதுக்கு இங்க கடந்து அவ்வளோ நேரம் கத்திட்டு அடிக்கிய? இங்க பாருங்க லட்சு, பஜ்ஜி போடணும்னு சொன்னவ அந்த மிளகா எடுத்துட்டு வந்து இந்த மிளகால பஜ்ஜி போட முடியாதுன்னு அவ்வளோ நீ ஏசி நடக்காவ. இந்த மிளகால தான் பஜ்ஜி மிளகா போடுவாங்களோ? லட்சு அது பஜ்ஜி மிளகா இல்ல, மிளகா பஜ்ஜி. இவ ஒருத்தி. ஏல உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கால? பச்சை மிளகால எவனாவது பஜ்ஜி சுட்டு திம்பானா? அப்ப எதுலதான் பஜ்ஜி சுட்டு திங்கிறது மிளகா பஜ்ஜி? இந்த மிளகால தாமல பஜ்ஜி சுடுவாவ. ஏம்மா மக்களே, நீங்கள் அவ்வளோ நேரம் அந்த முற்றத்தில் உட்காருங்க. நானே பஜ்ஜி சுட்டு நானே கொண்டாறேன். சட்னியும் வதக்கி வச்சதை அரைக்கணும்ல. நானும் லட்சுமி அக்காவும் சேர்ந்து அரைச்சி பஜ்ஜி சுட்டு கொண்டாடுறோம். நீங்கள் அவ்வளோ நேரம் தயவு செஞ்சு அங்கே முற்றத்தில் போய் உட்காருங்க மக்கா. என்ன சட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடிய ஆட்டத்துக்கெல்லாம் எனக்கு அப்படியே வைத்த கலக்கு. என்னக்கா இன்னும் பஜ்ஜியே சுடல, அதுக்குள்ள வைத்த கலக்குன்னு சொல்றீங்க? ஆமாம், ஒருத்தி என்னன்னா பச்சை மிளகாவை கொண்டு வந்து பஜ்ஜி சுடியங்கிறா. இன்னொருத்தி என்னன்னா என்ன சட்டியை கவுத்து விட்டுருவேங்க. எனக்கு உங்களை நம்பி இங்கே உங்களை தனியாக விட எனக்கு மனமே இல்லை. அதனால எதுனாலும் நான் செஞ்சு கொண்டாரேன். நீங்களே போங்க, போய் அங்கே உட்காருங்க, நானே சமைச்சு எடுத்துட்டு வரேன். அட நிர்மலாக்கா, நாங்கள் அப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்போம். ஆனால் கிச்சன்லலாம் அவ்வளோ விளையாடிக்கிட மாட்டோம். பேச்சு தான் அப்படி இருக்குமே தவிர பொறுப்பாக இருந்து செய்வோங்க்கா. நீங்களே வேணும்னா கூட நின்று பாருங்க. அதுக்காண்டி உங்களை இங்கே வேலை செய்ய விட்டுட்டு நாங்கள் மட்டும் அப்படி அங்கே உட்கார முடியும்? இல்லை உட்கார முடியலனாலும் பரவாயில்ல, அங்கே நின்றுக்கிட்டாவது கடங்க. உங்களை நம்பி கிச்சன் முடியாதுக்கு எனக்கு பயமா இருக்குமா. கேஸ் எதையாவது திறந்து விட்டு வெடிச்சு போச்சுன்னா என்ன செய்ய? உங்களை வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நான் தானே பதில் சொல்லணும். ஐயா என்ன நிர்மலாக்கா இப்படிலாம் பொசுக்குன்னு சொல்றியே? ஆமா, அவ்வளோத்துக்கும் காரணம் நீ தான் நிர்மலாக்கா. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்களே வேணும்னா கூடவே நில்லுங்க. நாங்கள் அதெல்லாம் சமைக்கும் போது எண்ணெய் சட்டிடெல்லாம் அவ்வளோவா ஆட்டம் போட மாட்டோம். அதெல்லாம் பொறுப்பாக
சுட்டு எடுத்துட்டு வாரோம். சரி என்னமோ நான் இங்கே நிற்கேன், சட்னி ஒரு பக்கம் அரைச்சிட்டு நிற்கேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து சுடுங்க. எல்லாம் எண்ணெய் சட்டி இருக்குது, அவ்வளோ வயசு பிள்ளைகள் சும்மா விளையாட்டுத்தனமாக எண்ணெயை கிண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டு அப்புறம் எனக்கு வம்பு இழுத்து வச்சிடாதீங்கம்மாக்கா. பார்த்து சூதானமாக இருந்துக்கிடுங்க. அதெல்லாம் நாங்கள் ஒருத்தராக நானே ஒருத்தரெல்லாம் நின்று போட்டுக்கிட்டியா, 2-3 பேர் கூட நின்னாதான் கொஞ்சம் கைகலப்பாக இருக்கும். இவங்க இருக்க 2 பேரும் சும்மா எண்ணெயில் போடுவாங்க, நான் எடுத்து போட்டுருவேன், அவ்வளோதான். நீங்களும் ஒன்றும் பயப்படாதீங்க. சரி என்னமோ ஒழுங்கா சண்டைக்கிட்ட இழுக்காம இருந்து செய்யுங்க. சரி லட்சு, கொஞ்சம் உங்கள் காலை எடுக்கிறியலா? ஏம்ல என் காலை என்ன பண்ணுது ஒன்னியா? ஏம்மா நீ வந்ததுலேருந்து என் காலை போட்டு மெரிச்சிட்டு அடக்கம்மா, தயவு செஞ்சு அந்த காலை எடு. ஐயா அப்படியா? என்ன நுப்படியா? ஏன்னா அதை அப்பமே சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் தான் குட்டியாக இருக்கவும் உங்களுக்கு வெயிட்டு தெரியல, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக தான் எனக்கே தெரிஞ்சுது. அதான் அந்தால கால் வலிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்கேன். கொழுப்பு தாம்ல உனக்கு, நீ வளர்க்கையா இருக்க, நான் குள்ளமாக இருக்கேன்னு கிண்டல் பண்ணுறியோ? இதுவே உங்களுக்கு இப்போதான் தெரியுதா லட்சு? விளங்கிடும். சரி அந்த பஜ்ஜியை கொடுங்க. சாரி அந்த மிளகாவை கொடுங்க. நக்கல் பிடிச்சி சொல்லுவாமா அவ்வளோ நேரம். இல்லை இன்னும் இந்த பச்சை மிளகா வச்சுட்டு நீ ஏன் வாயை பழந்துட்டு நிற்க? ஆமா இப்போ இந்த பச்சை மிளகாவை நான் என்ன செய்ய? உன் வாயில போட்டு மென்னுக்கிட்டு ஒரு ஓரமா உட்காரு. யாம்ல நான் நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையோ? அப்போ தூக்கி தூர போட்டுட்டு ஒழுங்கா வந்து பஜ்ஜி பொடியை வேலையை பாரு. அப்படியே செமுண்டுன்னு வச்சுக்கோ, அந்தாலும் பறந்துருவ சொல்லிட்டேன். சரி கோவப்படாத, நோ டென்ஷன். இந்த பச்சை மிளகாவை இப்போ வச்சுட்டு வரேன், போகும்போது எடுத்துக்கிடியேன். நிர்மலாக்கா உங்கள வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கேன், போகும்போது ஞாபகப்படுத்திக்கிடுங்க, எடுத்துக்கிடியேன். வீட்டில் சட்னி அரைக்க உதவும். கஞ்ச பிசினாரி ஒரு பச்சை மிளகாவை விடுதா பாரு, ஓடு.